மழை நான் தான்ப்பா நிப்பாட்டியே வச்சுருக்கேன். வர்ண பகவான்கிட்ட சொல்லி மழை நிப்பாட்டதே நான் தான். வர்ண பகவான்கிட்ட பேசும்போது மழை நிப்பாட்டி கொஞ்சம் மழை நிப்பாட்டி சூரியனை கொடுங்க அப்படின்னு. நாட்டில் அயோக்கியத்தனம் நிறைய செஞ்சுருக்கிறாங்க. இப்போ கூட காசு கொடுத்தா உலகத்தில் எதையும் விலைக்கு வாங்கிடலாம்னு நினைக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி ஒட்டு துணி இல்லாமல் தெரிய வேண்டிய நிலைமையில வரும் போல இருக்குது. மரம் ஒரு ஜீவன்னு தெரியல. நான் வர்ண பகவான்கிட்ட பேசுகிறது அப்படி. கோடை வெயில் அப்படின்னு அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் பார்த்தீங்கன்னா ஒரு மழை ஒன்று வரும். அந்த கோடை காலம் ஆரம்பிக்கும் போது ஒரு மழை ஒன்று வரும். அந்த மழை வந்து அந்த கோடை வெயில கொஞ்சம் தணிக்கும் விதமாக இருக்கும். ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இன்னும் வந்து மழை வரல. நீங்கள் இது கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மழை வர வேண்டியும் வந்து நீங்கள் நிறைய பூஜை யாகங்கள்லாம் வந்து செஞ்சுருக்கீங்க. இப்போ இந்த வருஷம் அந்த மாதிரி எதாவது செஞ்சு மழை வர வைக்கிறதுக்கு ஏதாவது? மழையை நான் தான்ப்பா நிப்பாட்டியே வச்சுருக்கேன். வர்ண பகவான்கிட்ட சொல்லி மழை நிப்பாட்டதே நான் தான். சாமி, மக்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. மழை நான் தான் கொஞ்ச நாள் நிப்பாட்டி வச்சுருக்கேன். வர்ண பகவான்கிட்ட பேசும்போது மழை நிப்பாட்டி கொஞ்ச நாள் மழை நிப்பாட்டி சூரியனை கொடுங்க அப்படின்னு. நாட்டில் அயோக்கியத்தனம் நிறைய செஞ்சுருக்கிறாங்க. இப்போ கூட ஒரு யாரோ ஒருத்தர் வந்து கோயிலுக்கு போகாத ஒரு டைரக்டர் பேசுனது, அதை பற்றி நம்ம சொல்கிறேன். ஆனால் யோசிச்சு ஒரு மழை ஏன் நிப்பாட்டி வச்சுருக்கோம், அப்போ தான் மழை இல்லைன்னா தான் மக்களுக்கு தண்ணியோட அருமை தெரியும். கண்டிப்பாக மக்கள் வந்து ரொம்ப அதர்மம் செய்கிறாங்க. காசு கொடுத்தா உலகத்தில் எதையும் விலைக்கு வாங்கிடலாம்னு நினைக்கிறாங்க. இன்றைக்கி உலகத்தில் பார்த்தீங்கன்னா அதர்மம் ஜாஸ்தி ஆகி போச்சு. அதனால தான் மழை பெய்ய வேண்டாம்னு நினச்சேன். ஆனாலும் எனக்கு மனசு கேட்கல. வர்ற வெள்ளிக்கிழமை மழை வேண்டி ஒரு சிறப்பு பூஜை பண்ணலான்ட்டு இருக்கிறேன். அக்னி நட்சத்திரம் இப்போவே கொடுமை 108 டிகிரிலாம் வந்துருச்சு. அக்னி நட்சத்திரத்தில் 132 வந்துச்சுன்னா உடம்பெல்லாம் கொப்பல் நிறைய பேத்துக்கு வந்துடும். அந்த நான் சொன்ன மாதிரி ஒட்டு துணி இல்லாமல் தெரிய வேண்டிய நிலைமையெல்லாம் வரும் போல இருக்குது. காரணம் வந்து மரத்தை வெட்டுறாங்க. நான் எத்தனை மரம் நட்டேன் தெரியுமா தம்பி? அந்த மரத்தில் என் கண்ணு முன்னாடி பிடுங்கி போட்டாங்க. அந்தந்த காம்பவுண்டில் இருக்கிறவங்கெல்லாம் ஏங்க பிடிங்கி போகிறீங்கன்னா, மரம் வந்து பெருசாச்சுன்னா குப்பை விழுவுங்க, கூட்டணும், என்ன காம்பவுண்டு சுவருக்கு டேமேஜ் ஆயிரும், இப்படியெல்லாம் என்கிட்ட சொன்னாங்க. இதே ஊரில் எனக்கு சொன்னாங்க. வெட்டு நிலத்துலலாம் நட்ட மரத்தை கூட பிடிங்கி போட்டாங்க. அந்தளவுக்கு மரம் வளர்க்குறத மக்கள் இது இல்லாமல், மரம் ஒரு ஜீவன்னு தெரியல. அதனால தான் இன்றைக்கி மழை இல்லாமல் இருக்குது. அதனால் மக்கள் பண்ண தப்புக்கு இன்றைக்கி மழை இல்லாமல் இருக்குது. வெயில் கொடுமை இருக்க மக்கள் தான் இதுக்கெல்லாம் காரணம். நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை மழை வேண்டி வந்து யாகம் சிறப்பு பூஜை செய்தீங்கன்னா மழை உடனடியாக வந்துடுங்களா சாமி? இல்லை நான் வர்ண பகவான்கிட்ட பேசுகிறேன் தம்பி. வர்ண பகவான்கிட்ட பேச போகிறேன். சரி, வர்ண பகவான்கிட்ட தியானத்தில் பேசி அவர்கிட்ட கேட்க போகிறேன். சரிங்க சார். அவர்கிட்ட சொன்னோன்னா அவர் ஓகே சொல்லிட்டோன்னா கண்டிப்பாக மழை பெஞ்சிடும். சரிங்க சார்.